மதுரை அலங்காநல்லூரில் கோலாகலமாக ஜல்லிக்கட்டு நடந்து முடிந்த நிலையில் அதில் நிகழ்ந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை தற்போது பார்ப்போம். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் பரிசுகளை வென்ற காளையின் உரிமையாளர்கள் அளித்த பேட்டியை காணலாம். காளை அந்த பாரம்பரியம் அழிஞ்சிடக்கூடாது. அது நம்ம முன்னோர்கள் எப்படி இருந்தாலும் அதே மாதிரி நம்மளும் கொண்டு போகணும். அந்த ஒரு இதுதான். ஆமாம், அது மீள எவ்வளோ இதுன்னு கேட்டிங்கனாக்கா நம்ம வீட்டில் ஒரு புள்ள மாதிரி தான். அதுவுமே அதுக்குன்னு தனியாக மாடு அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. நாங்கள் சாப்பிடாம இருந்தாலும் அதுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சிடும். மாடு நம்ம வீட்டில் நம்மளுக்கு தம்பி மாணி. நம்ம வீட்டில் ஒரு ஆள் அவர் பேர் எங்கள் செல்லம்மா ராக்கின்னு வச்சிருக்கோம். கண்டிலிருந்து அவரை எடுத்துட்டு வந்தோம். இப்போ வரையும் அவரை நல்லா பார்த்துட்டு இருக்கோம். இவர மாதிரி 2-3 கண்டுங்க இங்கே இருக்கு. இப்போ வாடி வசல அவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவர் என்ஜாய்மெண்ட் ஆயிடுவாப்புல. கட்டையில வந்தால் 2 சைடு அடிச்சுக்கிட்டு மண்டையை ஆட்டிக்கிட்டு தான் வருவாப்புல. இல்லை ஜம்பில் வருவாப்புல. அவர் ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு மாதிரி கட்டைக்கு டிசைனா ஸ்டைல் பண்ணுவாப்புல நம்ம ஆளு. அதனாலதான் அவருக்கு பேர் ராக்கின்னு நாங்கள் பேர் வச்சிருக்கோம். 7,000 10,000 செலவழிச்சு தான் வருவோம். நாங்கள் அதெல்லாம் நாங்கள் இது பண்ணவே மாட்டோம். மாடு ஒரு ஆசை வளர்க்குறது. மாடு தானே உயிர். அடுத்தடுத்த ஸ்டேடியம் எல்லாத்துலயும் போடுவாங்க. எல்லா பக்கம் போய் கழட்டிக்கிட்டே தான் இருப்போம். நாங்க பரிசை பார்த்தெல்லாம் நாங்க மாடை கழட்டவும் இல்லை, வளர்க்கவும் இல்லை. எங்களுக்கு தேவை மாடு அந்த ஒரு நிமிஷம் பேரு சொல்றது, அவ்வளவுதான். அதுக்காக மட்டும்தானே. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.